நண்பர்களே வெல்கம் பேக் அனிடாக். இந்த வீடியோ வரக்கு லேட்டாக இருக்கும் போல் அடுத்த வீடியோ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அனிமக்குள்ளே போகலாமா? சாப்டர் ஸ்டார்டிங்கில் 2 சோல்ஜர் காட்டுறாங்க. அந்த சோல்ஜர்லேருந்து ஒருத்தனும் இந்த வின்டர் போக போக மோசமாயிட்டே போயிட்டுருக்கு. அதை கேட்ட இன்னும் சோல்ஜரும் அந்த பையனை நினச்சா பரிதாபமாக இருக்கு. அவன் 2 மாசமா அந்த ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல தான் அடைஞ்சு கிடக்குறான். அதை கேட்டு இன்னொருத்தனும் அவன் நேரத்துக்கு உறைஞ்சி செத்து இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த சோல்ஜரும் அவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அடிக்கடி கத்துறத நான் கேட்டிருக்கேன். அது எப்படி இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா அவன் முரியும் கிளான சேர்ந்தவன் தானே. அப்படியே பேசிட்டு ஸ்டோரேஜ் ஹவுஸ் கிட்ட வந்துட்டாங்க. அப்படியே நமக்கு இப்ப ஸ்டோரேஜ் ஹவுஸ்குள்ள காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமா குளிர்ல நடிக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்போ அந்த கண்ணாடியில இருக்க ஹீரோவும் என்னை பாரு செய்ய காமிச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நான் ஆல்ரெடி எரிச்சலாக இருக்கேன், நீ மேலும் மேலும் என்ன நோண்டிக்கிட்டே இருக்க, நீ என்னை எவ்வளவுதான் பயன்படுத்த நினைச்சாலும் என்கிட்ட பயப்படுற கூட தெம்பு இல்ல. அதை கேட்ட மிரர்ல உள்ள ஹீரோவும் அப்படியே சைலண்ட் ஆனா. அத பிறகு என்ன பண்றது யோசிச்சு இருந்தான். அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டே அங்க ஒரு குச்சி இருந்துச்சு. அதை பார்த்தவனும் ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை எடுத்தான். அதை எடுத்து அவ ஏதோ பண்ணான். அதை பார்த்த நம்ம ஹீரோவும் என்ன பண்றான் அவன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் என்ன அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன பைத்தியம் ஈத்த பிடிச்சிருச்சு போலயே. இவனை முத பார்க்கும்போது நான் பயந்துட்டேன். அதன் பிறகுதான் தெரிஞ்சு அவனால அந்த கண்ணாடி விட்டு வெளியே வர முடியாதுன்னு. அதெல்லாம் இருந்தாலும் திடீர்னு ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், ஏன் அவனுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்காதனாலயா? நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு மிரரை பாக்குறான். மிரரை பார்த்து அவன் சாக்கை இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்கிறான். நம்ம ஹீரோவை இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இது அதுதான் இந்த 9 events வேர்ல்டு டெக்னிக். எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா எங்க அண்ணன் பயிற்சி பண்ணும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். இது அதேதான். இவனுக்கு எப்படி தெரியும் எங்க குடும்பத்துல இருக்க டெக்னிக்கை பத்தி? நம்ம ஹீரோ இதை சொல்லிக்கிட்டே ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். அது என்னன்னா, ஹீரோட அண்ணன் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒருத்தரும் ஒன்னு சொல்றாரு. அது என்னன்னா, உங்க எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஹேங் எனர்ஜியா மாத்துங்க. அதை கேட்டு மூபேக் ட்ரைனிங் பண்ணிருந்தான். அந்த ட்ரைனிங் பண்ணிட்டு போது அவன் சோல்ல இருந்து சூடான காத்து வந்துச்சு. நம்ம ஹீரோ இந்த ஸ்னோல உறைஞ்ச சவருக்கு இந்த மிரர்ல இருக்கான் பண்றதே நம்ம பண்ணிடலாம் போல. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரர்ல உள்ளவ மாதிரியே காப்பி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை மாதிரியே பண்ணிட்டு இருக்கத பார்த்தேன். மிரர்ல உள்ளவனும் ஒரு மாதிரிய மூஞ்சி வச்சுக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோவா எனக்கு வேற வழியே இல்ல, இந்த ஸ்னோல உறைஞ்சு சாவருக்கு நான் இதை காப்பி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கண்ணாடியில உள்ள மாதிரியே மூவ்மெண்ட் பண்ணிருக்கான். அதை பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றான், இது 9 events வேர்ல்டு டெக்னிக்னு. நம்ம ஹீரோ கண்ணாடியில சொல்லித்தர மூமெண்ட்ஸ் அப்படியே பண்றான். கண்ணாடியில உள்ளவனும் ஒரு பெரிய லாங் ஜம்ப் பண்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவனும் ஜம்ப் பண்றான். அப்படியே ஜம்ப் பண்ண போர்ஸ்ல அப்படியே கீழே வந்து விழுகுறான். அதை பார்த்த கண்ணாடியில சிரிச்சுக்கிட்டு எப்படி கீழே விழுந்த பார்த்தியா? அதை பார்த்து நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டே இருக்கான். அப்படியே சில நாள் கழிச்சு காட்டுறாங்க, அவன் அந்த 9 events வேர்ல்டு டெக்னிக்கோட பேசிக்க கத்துட்டு இருக்கான். அவன் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறத பார்த்தானே அந்த கண்ணாடியில் உள்ளவனும் ஒரு மாதிரி சீரியஸா மூஞ்சி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே மூமெண்ட்ஸ் பண்ணிருக்கும் போதே டயர்ட் ஆயிட்டு நான் அதை பண்ணிட்டேன், நான் அதை வெற்றிகரமா பண்ணிட்டேன் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோட உடன் ஸ்டிக்கை காட்டுறாங்க. அந்த உடன் ஸ்டிக்கை சுத்தி சூடான கத்து இருக்கு. அதை பார்த்து அவனும் நான் கத்துக்கிட்டேன், நான் ஒரே நாள கரெக்டா என் எனர்ஜியை மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன், இனிமே நான் உறைஞ்சே செத்துருவேன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அதை நினைச்சு சந்தோஷப்படும் போதுதான் அந்த கண்ணாடியில உள்ள ஹீரோவும் கடுப்பாயிட்டு அதோட பயங்கரமான மூமெண்ட்டை பண்றான். மூமெண்ட் பண்ணிட்டு அவன் தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவ்வளோ மேல இல்லப்பா அது மாதிரி சொல்லிட்டு, நான் உன்னை ஃபுல்லாலாம் காப்பி பண்ண பார்க்கலப்பா, இந்த குளிர்ல இருந்து தப்பிக்க தான் உன் டெக்னிக்கை காப்பி பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இனிமே நான் கஷ்டப்பட்டு கத்துக்க தேவையில்ல, அதே மாதிரி நீ கஷ்டப்பட்டு சொல்ல தேவையில்ல, வரட்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனால எனக்கு எந்த பயனும் இல்ல, இப்ப கண்ணாடி மூடி இல்லாமா அப்படி சொல்லிட்டு இருக்கும் கண்ணாடி இருக்க ஹீரோவோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. அவன் நிறைய டேசை ஸ்லாஷ் மூவ்மெண்ட் போடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நான் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையே, அவன் எனக்கு இன்னும் 9 events வேர்ல்டு டெக்னிக் ஃபுல்லா கத்து கொடுக்கலையா என்ன அப்படி சொல்லி அவனை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நம்ம ஹீரோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஸ்வாட் ஸ்டைல கம்ப்ளீட் பண்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, இப்படி இருந்தா யாரு கத்துப்பா, கஷ்டமாவும் எரிச்சல் ஊட்டுற விதமா இருந்தா யாரு கத்துப்பா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். அதை பார்த்த கண்ணாடியில உள்ள ஹீரோவும் தனாவட்டா சிரிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து ஒழுங்கு கட்டிட்டு இருக்கான். அதை பார்த்த நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டான். நம்ம ஹீரோ யாரும் காட்டுறேன்னு சொல்லிட்டு பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே பயிற்சி எடுக்க நேரம் போகுது. அப்படியே காலங்களும் போது வின்டர்ல இருந்து சம்மரே வந்துருச்சு. நம்ம ஹீரோ அவனை
சொன்ன மாதிரி டேஷ் அண்ட் ஸ்லாஷ் போட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மூமெண்ட்ஸை ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கான். அவன் பண்ண டயர்ட் ஆயிட்டான். டயர்ட் ஆனாலும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ட்ரைனிங் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான், இந்த லெவலுக்கு என்னால வர முடியாது, இவன் மூமெண்ட்ஸை காப்பி பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லும் போது அவன் ஒரு பெரிய மூமெண்ட் பண்ணான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் என்னால பண்ண முடியலன்னு நின்னான். அதை பார்த்து அவனும் ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஹீரோ வெறியா என்னால முடியல, நான் கிவ் அப் பண்றேன் அப்படின்னு உட்காந்துட்டான். நம்ம ஹீரோ என்னால இது காப்பியே பண்ண முடியல, அதுவும் இல்லாம எனக்கு வேற பசிக்குது, நான் ஏன் தேவையில்லாம காப்பி பண்றேன், எனக்கு பயன்படாத விஷயத்துக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் அது ரொம்ப கூலா இருந்துச்சு. அப்படி நானும் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா இது யூஸ்லெஸ். ஏன் என்னால பண்ண முடியல, இவன் பண்ற மூவ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவன் பண்ற மூவ்ஸ் அதே மாதிரி சிமிலரா இருக்கு. த 8 ஸ்டெப் ஆஃப் நயன் எவன்ஸ் வேர்ல்டு டெக்னிக். எங்க அண்ணாவோட மூவ்மெண்ட்ஸும் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா இவனோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்னதான் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இது கன்ஃபார்ம் எங்க ஃபேமிலி டெக்னிக் தான். நீ என்ன திடீர்னு நின்று இருக்க, நீ எப்பயும் எனக்கு மூமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்ப, திடீர்னு நின்று. அதுவும் இல்லாம என்னால சரியா காப்பியும் பண்ண முடியல, கஷ்டமும் இருக்கு. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அதை பார்த்து அவனை இழுக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, நான் உனிமே உன்னை பார்க்க போறது இல்ல அப்படி சொல்லிட்டு போர்வையை மூடுறான். அவன் அந்த கண்ணாடி இடுக்குல இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படிங்கிற. அதை கேட்டு அவனும் தலையாட்டான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோ போர்வையை விளக்குறான். நம்ம ஹீரோ என்ன என்கிட்ட போய் சொல்ல போறியா, அதுக்கு அவனும் மேல கை நீட்டு அக்கடை சூடு கண்ணாங்கிறான். நம்ம ஹீரோ என்னன்னு பாக்குறான், அந்த கண்ணாடி ஃபுல்லா லெட்டர்ஸா இருக்கு. அது என்ன லெட்டர்ன்னு பாக்குறான். அது படிச்சுட்டு இருக்கும்போது அதுல ஒண்ணு போட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இது நயன் எவன்ஸ் ட்ரூ இன்டர்னல் டெக்னிக் ஆச்சு. சாக்கை அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல மொத்தம் 900 எழுத்துகள் வந்துச்சு. அது எல்லாம் நம்ம ஹீரோட மூளைக்குள்ள டைரக்டா போச்சு. நம்ம ஹீரோட விதி எப்பயும் முடிஞ்சிருக்க வேண்டியது, ஆனா அவன் எப்ப அந்த ஸ்டோரேஜ் ஹவுஸ்க்கு வந்தானோ அதுல இருந்து அவனோட விதி இந்த நயன் எவன்ஸ் வைஸ் உமனோட கைக்கு போயிருச்சு. நம்ம ஹீரோக்கு அன்னையில இருந்து வாழணும்னு ஆசை வந்துச்சு. நெக்ஸ்ட் சீன்ல சோல்ஜர் கட்டாங்க. அந்த சோல்ஜரும் நம்ம ஹீரோக்கு சாப்பாடு வைக்கும்போது மீஜு வந்திருக்கான். மீஜு பார்த்துட்டு மூரியங் செத்தனால அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த டெக்னிக் போய் சேரல அப்படி சொல்லிட்டு அவ டென்ஷன்ல போறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ எந்த டெக்னிக் போச்சுன்னு சொன்னா அந்த டெக்னிக் தான் கத்துட்டு இருக்கான். இந்த வாட்டி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷத்தோட கத்துக்கிறான். அப்படியே காலங்களும் கடந்து போகுது. மொத்தம் 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷமும் நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல தான் இருந்தான். நம்ம ஹீரோ இப்ப வளர்ந்துட்டான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த டெக்னிக் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ தியானம் பண்ண உட்காடுறான். அங்க இருக்க எல்லா எனர்ஜியும் அவன் இழுக்கிறான். அந்த இழுத்த எனர்ஜி எல்லாத்தையும் கண்டென்சன் பண்ணி யாங் எனர்ஜியா மாத்துறான். அப்படியே யாங் எனர்ஜி மூலமா அவன் சூழப்பட்டு காத்துல அவன் மிதக்குறான். அந்த வைஸ் உமன் மிரரும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் அப்படியே கண்ணை முழிக்கிறான். அந்த கண்ணுல ஒரு தேசஸ் தெரியுது. அவன் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்லாஷ் பண்றான். அந்த ஸ்லாஷ் பயங்கரமா இருக்கு. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே 2-3 ஸ்டெப் பண்றான். அதன் பிறகு அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நான் அதை கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். நண்பர்களே, இந்த சாப்டர் இதோட முடியுது. அடுத்த வீடியோ நான் வேகமா போட ட்ரை பண்றேன். எனக்கு நீங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வரட்டா?